ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ காரசாரமான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 பட்டை துண்டு எடுத்துருக்கேங்க, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. இப்போ 3 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க. நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 kg மட்டனுக்கு எனக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு, பட்டை, சோம்பு இது 3 போட்டுக்கலாம். 3 நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் மேக்ஸிமம் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். கல் உப்பு வந்து ரொம்ப நல்லது, நீங்களும் கல் உப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம எண்ணெயிலே போட்டாச்சுன்னா தான் அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேங்க, கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆயிலையே நல்லா கலரி கொடுங்க. நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மட்டனையும் இதுலேயே போட்டு நல்லா போட்டு கலரி விட்டுக்கலாம். அந்த மசாலா, நம்ம போட்ட மட்டன், இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த ஆயிலையே கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்புறமா நீங்கள் வந்து குக்கரில் விசில் போடாமல் மூடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த தம்லேயே வந்து நல்லா வேகணுங்க. அந்த ஆயில்லையே தண்ணி விட்டு அதுலேயே தண்ணி விடும். நீங்கள் மூடி வச்சிங்கன்னா, சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா அதுலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். அப்புறமா நம்ம வந்து தேவையான தண்ணி போட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். மூடி வச்ச பிறகு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ விசில் வச்சுக்கலாம். விசில்லாம் அடித்து முடித்த பிறகு கறி வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றணுன்னா ஊற்றலாம், இல்லைனாலும் உங்கள் விருப்பம்தான். நான் வந்து இப்போ தேங்காய் வந்து அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கறி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கறி வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து கொடுங்க. தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றின பிறகு இப்போ கூட நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி, முதல்ல தண்ணி வைக்கலனாலும் இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா வச்சுக்கலாம். தேங்காய் ஊற்றின பிறகு குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மல்லி இலை, கொத்தமல்லி, அதை வந்து கார்னிஷ்காக தூவி ஃப்ளேவருக்காக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி, காரசாரமான மட்டன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.